அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவாவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியும் தேவன் சொந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அதன் 36ஆம் வசனத்தில், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படியும் நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் வருவார். அதன் பிறகு கடினமான சூழ்நிலைகள் இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. ஆகவே தான் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி எவ்வளவு விழிப்பாக இருப்போமோ அதுபோல தான் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிற கொடுமையான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ளாமல் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த பேரபாயங்களின் அடிப்படை என்ன என்பதை கொஞ்சம் நாம் எப்போதும் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் பவுலடியார் எழுதும்போது 1ஆம் அதிகாரத்தில் அதன் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வரும்போது அங்கே வாசிக்கிறோம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு தம்மை தாமே தேவ சித்தப்படி எதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக. அல்லேலூயா. நான் வாழுகிற உலகம் பிரபஞ்சம் மகா பொல்லாப்பானது என்பது தேவனை அறிந்த ஜனங்கள் மனசில் வச்சிருக்க வேண்டிய விஷயம். அது எப்படி பொல்லாப்பாய் மாறிட்டு என்கிறத பல சந்தர்ப்பங்களில் நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோம். தேவன் படைத்து தேவ பிரசன்னம் இருந்த நிலையில் இருந்த அந்த ஆதி சூழ்நிலை, ஏதேன் தோட்டத்து சூழ்நிலை, ஆதாமை வாழும் தேவ சித்தம் செய்யாமல் தீய பிசாசின் பின்னால் செஞ்சதுனால அவங்க சாபத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அதாவது தோட்டத்தில் உலாவுவதற்கு தேவனாகிய கர்த்தர் அங்கே வந்து போய் கொண்டிருந்தார். ஆனால் இவர்கள் தேவ சித்தத்தை செய்யாமல் உண்மையிலே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தார்கள். ஆதியாகமம் 1:28 படிக்கிறோம் இல்லையா? நீ பல்லுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும். எஸ், எல்லாம் சொன்னது உண்மை. ஆனால் தேவனிடத்தில் ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவங்க எங்கே போனாங்க? தேவனை அசட்டை பண்ணி பிசாசுக்கு பின்னால் போனாங்க. அதுதான் ரொம்ப பயங்கரமான காரியம். விளைவு தேவன் அதற்கு ஒரு பதிலடி கொடுத்தார். அதான் ஆதியாகமம் 3:16-19 தெரியும். இனி நீ பெருக வேண்டாம், வேதனை பெருக பண்ணுவேன், பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு பலன் புசிக்கணும், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லிவிட்டு அவனை தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு தேவன் பரலோகத்துக்கு போய்விட்டார். அப்போ பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குள்ள தொடர்பு அறந்து போயிற்று. தேவ பிரசனம் இல்லை, தேவ ஆட்சி இங்கே இல்லாத ஒரு சூழல் முதலாவது ஏற்பட்டது. அதன் பிறகு காலங்கள் கடந்து வருகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமின் நிமித்தம், ஏன்னா ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொல்வார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, எப்படி அவன் கீழ்ப்படியல, நீ கீழ்ப்படிஞ்சதுனால அதே ஆசீர்வாதத்தை மீண்டும் தருகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் தற்காலிகம் இவர்களுக்கு ஒரு தனி தேசத்தை ஏற்படுத்தி ஒரு தனி சூழல், தனி சட்டம் எல்லாம் ஏற்படுத்தி அதற்குள்ளே உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களே வாசிக்கிறோம். இதெல்லாம் கொடுத்த போதும் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அது யாத்திராகமம் 32:4 படிக்கும்போது ஒரு கன்றுக்குட்டியை செய்து எகிப்திலிருந்து நம்மை வழி நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க? அந்த ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதங்களை வாங்கிவிட்டு பிசாசுக்கு பின்னால் வந்துட்டான். கர்த்தர் புசிக்காதேன்னு சொன்னால் அவன் புசியுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் அங்கே போனாங்க. இது மாதிரி தான் இப்போ இந்த ஆபிரகாமின் வம்சத்தாராக இஸ்ரவேலரும்
கர்த்தரிடத்தில் ஆசீர்வாத வாக்குத்தத்தை வாங்கியதுக்கு உண்டு எங்கே போனாங்க? கர்த்தரை எரிச்சல் விட்டுகிற காரியம். அது தெய்வம், எங்கள் தெய்வம் அந்த எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த ஒரு யெகோவா தேவன் அல்ல, இதை கண்ணை தான்னு சொல்லிட்டான். 10 முறை இது மாதிரி பரீட்சை பார்த்தாங்களாம், வாக்குத்தத்தத்தை எல்லாம் இழந்தாங்க. வனாந்திரத்தில் பெரியவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 20 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாரும் அங்கே திருப்பி கானானுக்குள்ளே போனார்கள். அவர்களும் தேசம் முழுவதும் தீமையான விக்கிரக ஆராதனை செய்து கர்த்தரை எரிச்சல் விட்டினார்கள், தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். எசேக்கியேல் 8:5 ஆமாம், தேவாலயத்திலே சிலைகளை விக்கிரகங்களை வைத்தார்கள்ங்கிற அளவுக்கு நிலைமை சென்றது. தேவ பிரசன்னம் தேசத்தை விட்டு இப்போ அந்த தற்காலிகமான அந்த சூழ்நிலையில் நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இல்லைன்னா எருசலேம் தேவாலயம், அதில் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம், அதில் ஒரு கிருபாசனம், அதுக்கு மேலே தான் தேவ பிரசன்னம் இருக்கும். அந்த மையமாய் வைத்து எருசலேமை மையமாய் வைத்து ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து உலகம் முழுவதும் தேவனுடைய ஒரு ஆளுகை உலகத்தில் இருந்தது. இப்போ இவங்க எருசலேமிலே சாத்தானுடைய காரியத்தெல்லாம் செஞ்சிட்டதுனால அவர் எருசலேமை அழித்து போட்டார். அது எரேமியா 52:14 ஆமாம், அந்த நேபுகாத்நேச்சர் அவருடைய படை தளபதி வந்து எல்லாத்தையும் அழித்து போடுகிறான். தேவ பிரசன்னம் எருசலேமை விட்டு விலகி போய்விடுகிறது. இப்போ மீண்டும் ஓகே, பூமியில் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை இல்லாத ஒரு சூழலுக்குள்ளே சென்று விட்டது. இப்போ ஏசாயா 65:17 சொல்லுகிறார், இதோ நான் புதிய வானம் புதிய பூமியும் படைக்கிறேன், முந்தினவளை நினைக்க மாட்டேன், மனசில் தோன்றுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த வரிசையாக அதை பார்க்கணும், தேவனுடைய திட்டம். அந்த இந்த புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தான் பிரசங்கம் பண்ணோம், இதை வச்சு தான் நம்முடைய விசுவாசத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுக்கு எதிராக ஒன்றும் பேச முடியாது. நிறைய கதை மாறி மாறி பேசுவாவ. நான் ஊழியர் கூட்டங்கள்லாம் பேசுகிறேன். பல ஊழியக்காரர்களுக்கே ஓஹோ பாஸ்டர் காரியம் எப்படி இருக்கிறதா என்று இப்போ தான் சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, சொல்கிறாங்க. நாங்கள் குழம்பிட்டோம். ஒரு டைம் ஆதாமுக்கு கொடுத்தார்ல ஏவாளுக்கு ஆசீர்வாத காலம், அவங்க இழந்தாங்கல்ல. 2வது இஸ்ரவேலர்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதையும் இழந்தாங்கல்ல. அப்புறம் இனி இந்த பூமியே வேண்டாம், நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இயேசு அனுப்பி மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யங்கிற புதிதும் ஜீவனமான புதிய உடன்படிக்கையின் செய்தியை சுவிசேஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஐடியா மனசிலாச்சிலே அடிப்படை பேசிக். ஸோ இப்போ இந்த உலகத்துக்குரிய எல்லா சூழ்நிலைகளும் பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டு, ஏன்னா எல்லாரும் சாத்தானை சேவிக்கிறாங்க. நம்ம பரலோக தேவனை சேவிச்சா, எல்லாரும் சேவிச்சா தேவ பிரசன்னம் இங்கே வரும். சாத்தானை சேவிக்கிறாங்க, தேவ சாபம், தேவன் புறக்கணித்த உலகம். அதனால தான் லூக்கா 4:5 இயேசு விட்ட பிசாசு சொல்கிறான், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? இப்போ அவன் தான் ராஜா, அதுதான் உண்மை. அப்போ அந்த பொல்லாப்புக்கு அடிப்படை எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம புரிகிறோம். இப்போ உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அது 1 யோவான் 5:19. ஆகவே உலகம் முழுவதும் பொல்லாப்பாய், தீமை நிறைந்ததாய், கொடுமை நிறைந்ததாய் காணப்படுது. அதனால தான் சில வேளை நீங்கள் அந்த பழைய ஏற்பாடு சங்கீத பகுதியில் வாசிக்கும்போது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறாருங்கிற அந்த எருசலேமை மையமாய் வைத்து அவர் செயல்பட்ட ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துக்கு அது சொல்லப்பட்டது. அந்த விஷயத்தை இப்போ சொல்லுவாங்க. இப்போ கேள்வி என்ன வந்துடும்னா, கர்த்தர் ஆட்சி செய்தால் ஏன் இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த கொடுமையாக இருக்குது, கடவுளுக்கு கண்ணு இருக்கா கேட்குறாங்கல்ல, நிறைய கேள்வி. பதில் சொல்ல முடியாது. அவர் தான் விட்டார், எல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவ பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நடக்குன்னா, 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறதுன்றோ, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றோ அறியாத இருக்கிறீர்களா? நம்ம ஆலயமாக்கி இருக்கிறார். நமக்குள்ளே தேவன் ஆவியாய் வாசம் பண்ணுறார். நம்ம தான் பரிசுத்த ஸ்தலம். அப்போ தேவனுடைய ஆட்சி நமக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்புறம் 2 பேர் 3 பேர் ஆனாலும் சரிதான், தேவ சித்தம் செய்து தேவ ஆவியினால் நடத்தப்படுற சூழ்நிலைக்குள்ளே வந்தால் தேவராஜ்யம் உங்களுக்குள் வருகிறது. ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர். இப்போ ஒரு ஐடியா மனசிலாச்சா? நமக்குள்ளே இருக்குது, நம்ம மத்தியில் இருக்குது, நமக்கு வெளியே இல்லை. ஒரு வட்டம். அந்த யோபு கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்போது பிசாசு வர்றான். அவன்கிட்ட கர்த்தர் கேட்குறாரு, எங்கேருந்து வர்ற? யோபன் மேல் கண் வச்சியான்னு கேட்டான். என்ன சொல்கிறான்? கண் வச்சேன், நான் அவனை சுற்றி வருகிறேன், நீர் அவனை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கவில்லையோ. அப்போ அதுக்கு பக்கத்தில் வர்றான் இல்லை. இப்போ என்ன புரியுது? சாத்தானுடைய ஆளுகை எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். ஒரு வேலி வச்சிருக்கு, அந்த எல்லையை தாண்ட முடியல, அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சது இல்லையா? நமக்குள், நம் மத்தியில், நம்மை சுற்றி ஒரு குறைகின எல்லை, அவ்வளோதான் தேவை. அதுக்கு வெளியே வேறு பிரச்சனை இருக்குது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அல்லேலூயா.
அது புரிந்து கொள்ளணும். தேவ தூதர்கள் தேவ பிள்ளைகளுக்காக தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக உலகத்தில் செயல்படுறாங்க. அதனால் பிசாசுக்கு முழுசாக செயல்பட முடியாத ஒரு தடை இப்போ இருக்குது. அது சீக்கிரமாக அது மாற்றப்பட போகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். தேவ தூதர்களும் தூய ஆவியானவருடைய அந்த பணியும் நிறுத்தப்பட போகிறது. அந்த விளிம்பில் நம்ம வந்து நிற்கிறோம். அதுக்கு பிறகு நடக்கிறதுல ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினுடைய வரலாறு. இது மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் சொல்லியிருக்கு. ஆவியானவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலேயே உங்களை வச்சு உலகின் உயரங்களை அடையும்படி ஆண்டவர் நம்ம அழைக்கலை. இது அடுத்த பிரச்சனை. பிசாசு சொல்கிறான், நீங்கள் லூக்கா 4:5 இயேசுவை மலைக்கு கொண்டு போய் இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது யோவான் 14:27, உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல, ஏன்னா இது அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று யோவான் 18:36 அவர் சொல்லிவிட்டார். அதனால் இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் நித்திய ஜீவனை கொடுக்குறேன், உங்களுக்காக ஒரு இடத்த வேறு இடத்துல ஆயத்தம் பண்ணுகிறேன். யோவான் 14:2-3 அங்கே நாம் இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு வர போகிறேன். அப்போ இந்த பிரபஞ்சம் பொல்லாப்புக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்வதற்கு தான் இந்த 2 கம்பேரிசனையும் உங்களுக்கு தந்துகிட்ருக்கிறேன். ஏன்னா பிரசங்கிமார் நிறைய தப்பாக பேசுகிறாங்க, தேவ திட்டத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. இன்னும் ஏதோ இங்கே தான் ஆண்டவர் தேவன் ஆட்சி செய்கிறது மாதிரியும். அதுக்கு அந்த ஓகே, அது மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. உண்மை, தேவ பிள்ளைகளுக்காக செயல்படுகிற அதிகாரம் இருக்குது. ஆனால் அவர் இங்கே ஆட்சி செய்யவில்லை. அல்ல இல்லையா, ஆட்சி வேறு இடத்துல இருக்குது. தேவ பிள்ளைகளுக்கான அதிகாரம், ஆமாம், அவங்களுக்காக செயல்பட எனக்கு அதிகாரம் இருக்குது. அதுக்கு வெளியே எனக்கு தெரியாது. நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. அது யோவான் 17:9 நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அந்த வேறுபாடு, டிஃபரன்ஸ் ரொம்ப நுட்பமான விஷயம். அப்போ நம்ம தேவ பிள்ளைகள் என்கிற ஒரு எல்லைக்குள் வட்டத்துக்குள் இருக்க வேண்டியது எவ்வளோ அவசியம், முக்கியங்கிறது ஒரு ஐடியா கிடச்சதா? சும்மா நீங்கள் இயேசுவேன்னு சொல்லுறது கிடையாது. அதுக்குள்ளே சில அடிப்படையில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் நிற்கணும். அதான் தேவ பிள்ளைகள்ங்கிற அங்கீகாரத்தில் இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 13:43 சொல்வார், நீதிமான்களோ தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல. பிதாவின் ராஜ்யம் அது இன்னொரு ராஜ்யம். இங்கே கஷ்டம் நஷ்டம் நெருக்கம் எல்லாம் இருக்குது. அங்கே தான் அவங்க சூரியனை போல மகிமையாய் பிரகாசித்து கொண்டிருப்பார்கள் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் குறைப்பட்டிருக்கிறார். இப்போ என்ன புரிஞ்சுங்க, இந்த உலகம் இந்த சூழ்நிலை ஒரு பொல்லாத நிலையில் இருக்கிறது, ஆபத்தான சூழ்நிலையில், தீமையான சாபமான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள். நம்ம இருக்கக்கூடிய சரீரமோ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்பி சொல்லிட்டாரு. அதனால இது ஒரு சாபத்தில் தான் இருக்குது. அது 1 கொரிந்தியர் 15:50 அங்கே வரும்போது இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இல்லையா? அழிவுரியது 50 தான். சரி, அப்போ இது அழிவுக்கு கொடுத்தாச்சு, அழிவுக்குரியது அழியாமல் சுதந்திரிக்காது. அப்போ இதுவும் சாபத்தில் இருக்குது. இதையும் நம்ப முடியாது, மாம்சம் இரத்தத்தையும் நம்ப முடியாது, இந்த உலகத்தை நம்பக்கூடாது. இந்த மாம்சமான அழிவுக்குரிய சரீரத்திலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவிக்க விரும்புகிறார் இல்லையா? இந்த சாப சரீரத்திலிருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார். 2வது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவிக்க விரும்புகிறார் என்பதுதான் நம்முடைய செய்தியினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நிறைய செய்தி பேசுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. அது தீய சக்தி. அது வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பம் அப்படின்னு வாசிக்கிறோம். உலகத்தை ஏமாத்துகிற சக்தி, டிசீவிங் ஸ்பிரிட், அந்த வல்லமை அநேகருக்குள்ளே செயல்படுது. அது வேறலாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இயேசுநாதர்கிட்ட நீங்கள் இதை தாளக்குதியும் அப்படி எழுதி இருக்கிறது, தேவதூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்னு எழுதி இருக்கிறதுன்னு சொல்லி 91 சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை பிசாசு சொன்னான்ல. இதுபோல் தான் பைபிள் பகுதிகளை பிசாசு சாமர்த்தியமாய் தன்னுடைய மனிதர்களை பயன்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறான். அது எப்போ சொன்னது, யாருக்கு சொன்னது, என்ன அடிப்படை, என்ன பின்னணி, அதுக்கு பின்னால் என்னது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. எங்களுக்கு ஆவியானவர் காட்டி தந்துடுவார், எல்லாமே அவர் உணர்த்துகிறதுனால. ஆக நாம் ஒரு பொல்லாத சூழ்நிலையில் பிரபஞ்சத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து நீங்கள் விடுதலை அடைய விரும்புகிறீர்களா? இதுதான் முதல் கேள்வி. அல்ல இல்லை,
இல்லை நாங்கள் இதிலே இருக்கோம், இப்படியே இருப்போம், இங்கே நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு போட்டு நாங்கள் அனுபவிச்சுட்டு போகிறோம், எங்களுக்கு இதுதான் போதும்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால்தான் இந்த செய்தியை நீங்கள் கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஏசாயா 57:1 57:1 தானே, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படும், மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனசில் வைக்கிறதில்ல. அடுத்தது, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே பார்த்தீங்களா, தீங்கு வராதற்கு முன்னே தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு திட்டம் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வருகையில் எடுத்துக்கொண்டாலும் சரி தான், அதுக்கு முன்னால் உலகத்துலேருந்து எடுத்துக்கொண்டாலும் சரி தான். இல்லை உலகத்தில் அப்படி நடக்குதுண்டு. சில சூழ்நிலைகள் கடினமாக வரணும்னா தம்முடைய பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிடுறார். இல்லையோ மரணத்தின் மூலம் கொண்டு போயிடுறார். அது அவருக்கு திட்டம், இனி இருந்தது போதும். இப்போ மோசே இங்கே கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே அவன் அந்த ஜனங்கள் செய்த காரியங்கள்னால டென்ஷன் ஆகி ஒருக்கா அந்த பலகையை உடச்சிடுறான். அப்புறம் அந்த மலையை பார்த்து பேசுறேன்னு அடிச்சிட்றான், டென்ஷன் ஆகிட்டான். மோசைட்ட சொல்லிட்டார், நீ கானான் இங்கேருந்து பாரு, உள்ள நீ போகமாட்டாய், உன்னை எடுத்துகிட்டு போயிட போகிறேன். இல்லையோ இப்போமே டென்ஷன் ஆகிட்ட, நீ பதறி விட்டாய், நீ அங்கே போனால் இதை விட டென்ஷன் ஆக போகிற, அதான் அதுக்கு பொருள். இல்லையா, இந்த ஜனங்களை ஒன்றா டென்ஷன் ஆக்குவாங்க. நீ பதறிட்டே இல்லை, ஏற்கனவே கண்ட்ரோல் இழந்துட்டேன். ஏன்னா நீ என் முன்னால் நிற்கிறவன், நான் உங்ககிட்ட பேசுகிறவன். அது கர்த்தருக்கு முன்பு நிற்கிறதுனா அது ஒரு நுட்பமான விஷயம், அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, அதுக்கு ஒரு பொறுப்புணர்வு வருகிறது. ஸோ இது போல தான் இப்படி தேவ பிள்ளைகளுக்கு சில சூழ்நிலை வரணும்னா அவர் எடுத்துக்கொள்கிறார், அவ்வளோதான். இங்கே வைக்கணுங்கிற திட்டம் கிடையாதுங்க. இது பொல்லாத சூழ்நிலை, பொல்லாத பிரபஞ்சம், சாப நிறைஞ்ச சூழ்நிலை. இதிலிருந்து ஒரு விடுதலை வேணும், அதுதான் முக்கியம். இங்கே ஆசீர்வாதமாக வைக்கிற திட்டம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஆசீர்வாதமான புதிய சரீரம், புதிய வாழிடம், புதிய மகிமை, அதுக்கெல்லாம் திட்டங்கள்லாம் போட்டு க்ளீனாக இதுதான் பிளானு, இந்த திட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஐடியா கிடச்சில்ல, தப்பணுமா இருக்கணுமா, நீங்கள் முடிவெடுக்கணும். நோவா காலத்தில் நடந்த மாதிரி நடக்குமா? ஜனங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, கொண்டாடுவாங்க. ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போகும் வரை எப்படி உணர்வில்லாத இருந்தார்கள் இல்லை? ஆமாம், அந்த வசனம் சொல்லுதில்ல, மத்தேயு 24:37 உணர்வில்லாமல் இருந்தாங்க. போதும், அதுதான் வசனம். வாரி கொண்டு போகும் வரைக்கும் உணர்வில்லாமல் இருந்தார்கள். உறக்கம் 12 மணிக்கும் விடிகாலைக்கும் நடுவில் எல்லாரும் உறங்கிட்டு இருக்க நேரம் உணர்வதற்கு வாய்ப்பில்லாமலே பிரளயம் பலரை அழித்து போட்ட சம்பவத்தை பார்த்தோம்ல. அந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டோன்னே எனக்கு இந்த வசனம் தான் முன்னால் வந்து, வாரி கொண்டு போகிறது வரைக்கும் எப்படி இருந்தாங்களாம்? உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள், உணர முடியாதவர்களாக இருந்தார்கள். அவங்கெல்லாம் நம்ம விட பாவிகள்னு நம்ம சொல்லலை, அப்படி சொல்லலை. ஆனால் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய காலங்கள்லேயும் நோவாக்கால அழிவு, சோதம் குமார் அழிவெல்லாம் திருஷ்டாந்தம். அது திருஷ்டாந்தம்னா எச்சரிப்பு பலகை, முன்னால் நடந்தது, இது போல் நடக்கும். சோதம் குமாரா பட்டணம் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்றைக்கும் குப்பமேடாக இருக்குது. சவக்கடல், டெட் சி, ஒரு உயிரினம் கிடையாது, எல்லாம் சல்ஃபர் சால்ட், கந்தக உப்பு எல்லாம் நிறைய கலந்துருக்கு. ஸோ எல்லாம் எச்சரிக்கை பலகை. அப்போ பக்கத்தில் எச்சரிக்கை பலகை அடிச்சிருக்கு, சரிதானே? அதான் சமயம் வந்து போகுது. அப்போ என்னன்னா இதெல்லாம் கொஞ்சம் தான் தொடக்கம், ஜஸ்ட் பிகினிங்னு சொல்லியிருக்கு. இன்னும் இதை விட பயங்கரம் வருது. நீங்கள் தப்ப விரும்புகிறீங்களான்னு ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லுக்கா 21:28 உங்கள் மீட்பு இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்த வேண்டும். தலைகளை என்ன செய்யணுமா? என்ன செய்ய போறிய? நிறைய வாக்குத்தத்தம் எழுதி வச்சுருக்குதுலாம், அதை தருவேன் இதை தருவேன்லாம் உள்ள பிரசங்க மாதிரிலாம் எழுதின வாக்குத்தத்தை எல்லாம் எடுத்து நாங்கள் டைரியில் எழுதி வச்சுருக்கோம் பிரசங்கார, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவோன்னு சொல்ல போறீங்களா? அதெல்லாம் நடக்க போகிற காரியம் கிடையாது. இல்லையோ யாக்கோபு 4:14 நாளை நடப்பது நமக்கு தெரியும், தேவனுக்கு சித்தமானா இருந்தால் பார்க்கலாம். அப்போ முதல் விஷயம் போகிறதுக்கு ரெடி ஆகும். அதானே அர்த்தம்? போகிறதுக்கு ரெடி ஆகும், போகிறதுக்கு ரெடி ஆகும், சந்தேகம் கிடையாது. நீங்கள் ரெடியோ ரெடி இல்லையோ நினச்சிருக்காமல் போயிடுவீங்க. இல்லையா? அதான் உண்மை. எப்போவுமே அந்த தயார் நிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் மேலே பாருங்கள், பூமிக்குரிய எதையுமே பார்க்காதிருங்கள், அதெல்லாம் இனி உங்களுக்கு சொந்தம் கிடையாது என்று ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்குற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பாத்திரவான்கள் தகுதியானவர்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். தகுதி இல்லாதவர்கள் போக முடியாது, அது இன்னொரு பகுதி, அந்த பகுதி போன நேரம் ஆயிரும். ஸோ அதன் பிறகு
நீங்கள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகத்தை கண்டேன் இல்லையா? அந்த மிருகம் எப்படி இருந்தது? வாசிங்க. 7 தலை, 10 கொம்பு, கொம்புகளுக்கு மேலே 10 கிரீடம், தலைகள் மேல் தூஷணமான நாமம் இருந்தது. கண்ட மிருகம் சிரத்தை போல இருந்தது. கால்கள் கரடியின் கால்களை போல இருந்து, அதுக்கு வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும். சரி, போதும். என்ன புரிஞ்சுங்க? ஒரு மிருகம், இப்படி ஒரு மிருகத்தை பீஸ்ட் பார்க்கல. ஒரு சிங்கம், ஒரு கரடி, ஒரு சிறுத்தை, 3 விலங்கு சேர்ந்து ஒரு அனிமலாக வந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு 7 தலை இருக்கணும், 10 கொம்பு இருக்கணும். கிரீடம்னா ராஜரீகம், ஒரு ஆட்சியை குறிக்கிறது. உலகத்தின் ஆட்சியெல்லாம் அது கையில் இருக்குமா? ஒரு மிருகம் தனமான ஆட்சி. இந்த மிருகத்தனமான ஆட்சிக்கு வலு சர்ப்பந்தான் தன்னுடைய ஃபுல் பவர். ஏன்னா அவனுக்கு காலம், இது சாத்தானின் காலம். இப்போ புரியுதா? இப்போ சாத்தானின் காலம்தான். ஆனால் தேவ பிள்ளைகள், தேவ சித்தம், சபையின் காலம் நிறைவடையும்படி பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறதுனால, தேவதூதர்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாக செயல்படுறதுனால சாத்தானுக்கு முழு அதிகாரம் பெற முடியலை. புரியுதா? அப்படி ஊசலாட்டத்திலே போயிட்டுருக்கோம், மயிரிழையில். அதான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போவார். அப்போ சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆட்சி வரப்போகிறது. அப்புறம் நிறைய கொடுமை இருக்கு. வர தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில யுத்தம். 7 கோப கலசங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள்லாம் ஊதப்படும் போது உலகத்துக்கு நடக்க போகிற இன்னும் தேவ கோபந்தான் அது. ஏன்னா தேவனுக்கும் இப்போ வாழ்க்கைன்னு சொல்கிறது, சாத்தானுக்கும் தேவனுக்கு இடையில நடுவில் யுத்தம். நம்ம நடுவில் இருக்கிறோம். நம்ம பிசாசின் பக்கம் சாஞ்சா அடி இங்கே கிடைக்கும். பிசாசுக்காக, அவன் தூதருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியிலே பொங்கல். ஏன்னா நீங்கள் அந்த அணியில் நிற்கிறீங்கல்ல. எல்லாம் கேட்டாலும் தெரிஞ்சாலும் நீங்கள் என் பக்கம் வரமாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஏற்கனவே ஆதாமும் இஸ்ரவேலில் அதான் செஞ்சாங்க. அப்போ என்ன பண்ணுறது? ஸோ இதுதான் சூழ்நிலை. ஆகவே இதுக்கு தப்பும்படி நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி காலங்கள்லாம் பார்க்குறீங்க, நோவ காலம் மாதிரி ஜனங்கள் ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆபத்து தெரியாமல் இருக்கலாம், அநேகருக்கு தெரில. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் நம்ம பிரசங்க மாதிரிலாம் அதை தப்பாக புரட்டி கிறிஸ்தவ சுவிசேஷத்தை தலைகளாக மாற்றி இந்த உலகத்திலே தேவராஜ்யத்தை ஆண்டவருக்கு ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரியும், இவங்களுக்கெல்லாம் மந்திரிமார் ஆகணும்னு ஆசையாக இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு காட்சி காட்டுறாங்கல்ல, அப்படி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அதில் இருந்து சிக்கிறாங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த எச்சரிப்பை ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 21:34 பெருந்தண்டி லௌகீக கவலை. நல்ல நிறைய எங்களுக்கு நிறைய கவலை. ஒன்றும் புரியுங்க, இந்த பூமிக்குரிய கவலை ஒன்றும் தீர போகிறது கிடையாது. ஏதோ தேவ கிருபையினால் அதை கடந்து போவோம், அவ்வளவுதான். இந்த கவலை தீரப்படாது, பிரச்சனை தீரப்படாது, இது சாபமாக தான் இருக்கணும்னு தேவன் வச்சுருக்கார். சாபத்தை போட்டார், சாத்தாங்கையில் கொடுத்துட்டார். அவர் நினச்சா சாத்தானை பிடிச்சி கட்டியிருக்க முடியும். என்ன கட்ட போகிறதில்ல. நான் ஏற்பாடு பண்ண இடத்துக்கு வாங்க, அதுக்காக வேண்டி இதை இப்படி வச்சுருக்கேன்னு அவர் வச்சிருக்கிறாருங்கிறத மனசில் வைங்க. துக்க நாட்கள் இங்கே முடியாது, பரலோகத்தில் முடியும். மாறி மாறி கொஞ்சம் போனாலும் அடுத்த திருப்பியும் வருது. நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. சரி, இதான் உண்மை. இந்த உண்மையில் போங்க. பொய்யில் எவ்வளவு தூரம் போனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஒரு மலர் வளையத்தில் முடிவேன். இப்போ சாஸ் என்ன சொல்கிறான்? நான் உங்களுக்கு மலர் வளையம் தருவேன். ஆண்டவர் சொல்கிறார், மரண பரியந்தம் உண்மையாயிரு, என்ன தருவேன் நான் உனக்கு. அங்கேயும் போட்டி தான் இல்லை. அவன் மலர் விளையன்னு சொல்ல, ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்ல. அது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா? சரியா? ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்? எப்பவுமே மனசில் வைக்கணும். அதுக்கு தான் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் வச்சுருக்கார். நாங்களும் கொஞ்ச நாள் சொல்லுவோம், எல்லாம் நடத்திட்டு போயிடுவோம். இல்லை ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இங்கே முன்னால் வந்த ஊழியக்காரெல்லாம் பல ரீதியில் செஞ்சவங்க பேசு போனார், அப்போ சொல்ல போனாங்க. அப்புறம் நாங்கள் இருக்க போகிறோமா என்ன? உங்களுக்கு அந்த விழிப்பு வேணும். காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. நடுறதுக்கு ஒரு காலம், கட்டுறதுக்கு ஒரு காலம். இந்த செடி நடுறீங்க, ஒரு ரப்பர் ட்ரீன்னா அதுக்கு தண்ணியை ஊற்றி உரம் போட்டு எல்லாம் சரி, அது வளர வேண்டிய காலத்தில் வளரலைன்னா அது பிறகு வளராது. தெரியுமா உங்களுக்கு? தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் நீங்கள் இத்தனை மூட்டை உரம் போட்டாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும் இனி அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அதனால் இந்த செடியெல்லாம் வைக்கும்போது ஒரே டைப்பில் வைப்பாங்க. அது ஒரே மாதிரி வளரணும். ஏதாவது 1-2 பிரேக் ஆனால் ஃபினிஷ்ட், மேலே வராது, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அப்புறம் இதை வெட்டி மாற்றணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது.
காலத்தை பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு கொடுக்குற தவணை காலம். ஏன்னா நாளாக நமக்கு தெரியாது, அடுத்த செகண்டே நமக்கு தெரியாதுல்ல, அடுத்த செகண்டே தெரியாது. அதை நீங்கள் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்த போறீங்க? இந்த உலகத்துக்கு பெயிண்ட் அடித்து நீங்கள் காலத்தை ஓட்ட முடியாது. உங்கள் பாரம் கவலை எல்லாம் தீர்க்க முடியாது. பாரம் இல்லாத ராஜ்யத்துக்கு போகணும். தேவ சித்தம் செஞ்சால் தகுதியான காரியம் ஒரு போக்கை உண்டு பண்ணுவார், அப்படி பறந்து போயிடுவோம். தயவு செய்து நீங்கள் அதில் மூழ்காதுங்க. யாருமே இந்த உலகத்தை சரி பண்ணவங்க கிடையாது. இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டானவரும் எல்லாம் முடிஞ்சு அட்ரஸ் இல்லாமல் போயிட்டே இருக்கிறான். விஞ்ஞானிகளும் போகிறான், மருத்துவர்கள் போகிறான், எல்லாம் பார்த்துட்ருக்கிறீங்க. ஆகவே காலத்தை நாட்கள் பொல்லாதவது எபேசியர் 5:17 நாட்கள் பொல்லாதவில்லானால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பிரயோஜனப்படுத்தினா உங்களுக்கு நல்லது, நான் பிரயோஜனப்படுத்தினா எனக்கு நல்லது, அல்ல இல்லையா? ஏன்னா நமக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் நாங்கள் பார்க்குற ஒரு சூழ்நிலை என்னன்னா, ஜனங்கள் கூட்டத்துக்கு வருவாவ, பிரசங்க கேட்பாவ, ஆடி பாடுவாவ, அல்ல இல்லையோ? ஆடி பாடுவாவ. அது எபேசியர் 5:14 தூங்குகிற நீ விழிக்கணும், மருத்துவர் விட்டு எழுந்துரு, அப்படி எல்லாம் சொல்லி ஞானமற்றவர்களை போல் நடக்காத, புத்தியாக நடந்துக்க. 16-17 வசனத்தில் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. எபேசியர் 5:16-17. சரி, கவனிக்கிறீங்களா? ஆகவே நம்ம ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கூட்டத்துக்கு போனோம், கையை அடித்தோம், பாட்டு பாடினோம், பிரசங்க கேட்டுட்டா நம்ம எல்லாம் தேவ பிள்ளை ஆயிட்டோம், இப்படியாக நினச்சிட்டு இருக்குது. அப்படி ஆக முடியாது. இந்த சூழ்நிலையின் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்ன? ஆதாம் ஏவாள்கிட்ட கர்த்தர் பேசினார், அந்த பேச்சை அவங்க கேட்கல, அசட்டை பண்ணாங்க. இஸ்ரவேலர்கிட்ட கர்த்தர் பேசினார் மோசையின் மூலம், அதை அவர்கள் அசட்டை பண்ண வேண்டி உனக்கு வேறு தேவர் உண்டாக்காத சேவிக்காதெல்லாம் பேசினார், எழுதி கொடுத்தார். எத்தனையோ கொடுத்தப்புறம் அவங்க அதை அசட்டை பண்ணாங்க. இப்போதும் கர்த்தர் வேதத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறாரா? அது ஓசியா 8:6 என்ன சொல்லுது? என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அது அந்நிய காரியமாய் நீங்கள் அப்படி நினைக்குதீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு கடமைக்கு புனித நூல் தூக்கிட்டு வந்துட்டு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வந்தியளோ? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியணும். அப்போது அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அந்த இஸ்ரவேலர்கள். அன்னைக்கு அதை செஞ்சாங்களாம். அதுபோல தான் இப்போமோ இந்த 8:12 ஓசியா 8:12 ஜனங்கள் ஒரு பேருக்கு போவாங்க. உங்களுக்கு மனசில் ஒவ்வொருத்தருக்கும் பலவித எண்ணம், ஆசை, திட்டம், டார்கெட், இதை அச்சீவ் பண்ணோம், இதை அடையணும், அதே மண்டையில் வச்சிடணும். வேற ஒன்றும் மண்டையில் யாராவது 30 வரி ஆனாலும் உங்களுக்கு அது மட்டும்தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுதுன்னா உள்ள இறங்காது. அப்புறம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கக்கூடாது, விழிப்பாக இருக்கணும். அதுக்கு வேண்டி சொல்லுதாக்கும். சரி, விழிப்பாக இருந்தால் நல்லது, இல்லைன்னா மாறிட்டு போன பிறகு கூட்டத்துக்கு போனோமே என்ன சத்தம் போடக்கூடாது. சரியா? இல்லையோ? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருங்க. இத்தனை வரிய மாறியே, இத்தனை வருஷம் வசனங்களை கேட்குதியே, என்ன மாற்றம் நடந்திருக்கு? எல்லாரும் மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். அப்போ எல்லாரும் மாதிரி நீங்களும் போகணும். இல்லையோ? கிறிஸ்தவ, அதாவது சிஎஸ்ஐ பரிசுத்தம், பெந்தேகோஸ்தே பரிசுத்தம், கத்தோலிக்க பரிசுத்தம் எல்லாம் பேசப்படாது. அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களை அழைத்தவர் 1 பேதுரு 1 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். 15-16. சரியா? 1 பேதுரு 1:15-16 உங்களை கூப்பிட்ட ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக பேசியிருக்கு. சிஎஸ்ஐ பரிசுத்தம் நான் நேரமே சொன்ன மாதிரி இப்படி நிறைய சபை பரிசுத்தம், சபை இல்லாத பரிசுத்தம், அதில் உங்கள்கிட்ட பேசலை. உங்களை அழைத்தவர், உங்களோடு பேசுகிறவர், உங்களுக்கு நடத்துகிறவர், உங்களுக்கு வேதத்தை எழுதி தந்தவர், உங்களுக்கு ஊழியக்காரர்களை தந்தவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர் தான் உங்களை விசாரிக்கணும். மாட்டிக்கிடுவிய, ஒரு நாள் மாட்டிக்கிடுவிய. அங்கே சபை ஒன்றா நிற்காது. வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்கிறவனுடைய பெயரை கருக்கி போடாமல் பிதா முன்பாக தூதர் முன்பாக யார் அறிக்கை பண்ணது? நாட்டேரா? நாங்களா? ஃபாதரா? யார்? ஏசுநாதர்லேயே அறிக்கை பண்ணணும். அப்போ நீங்கள் எப்படி லட்சணமாக நடந்தியன்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். இல்லையா? சொல்லுது ஸ்ட்ரைட்டாக தான். அங்கே ஒன்று உருட்டுக்கும் புரட்டுக்கும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் ஒரே சட்டம் தான், எங்களுக்கும் ஒரே சட்டம் தான். அது ரொம்ப பயங்கரமான விஷயம். இப்போ நம்ம அன்பாக பேசுகிறோம், பரிவாக பேசுகிறோம், ஒருத்தருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் சொன்னால், நீங்கள் அப்படி சொன்னால் அப்படியா பிரதர், இப்படி சொன்னால் இப்படியா சிஸ்டர், எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிடுவோம். ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார். இல்லையா? நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும்ல, உனக்கு என்னதை சொன்னேன், நீ எப்படி போனாய், எப்படி வந்தாய், நீ யாருக்கு என்ன பண்ண, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். அது ரொம்ப இப்போ அப்படி பொறுமையாக போகிறார். இனி அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலனளிக்க வர்றேன்னு சொல்லி 22 வெளிப்படுத்தல் 12 சொல்லிட்டார். சரி, அப்போது அன்னைக்கு நீங்கள் வெக்கப்படப்படாது இல்லையா?
இப்போமே சரி பண்ணிட்டா அன்னைக்கு வைக்கப்படாண்டான். இப்போமே விளையாடிட்டு நடந்தா அப்புறம் வைக்கப்பட வேண்டியதான். அங்கே போய் தலையை குனிச்சிக்கிட்டு தரையை பார்த்துட்டு நிற்கணும். அல்ல இல்லையா? மூஞ்சியில் முழிச்ச முடியாது இல்லையா? முகத்தில் முழிச்சது அப்படி அவர் சொன்னால் தான் ஒன்றும் கேட்கல. இப்போ பாதர் மாற திருப்பி பார்த்தா ஒரு தரையும் காண இல்லை, அப்படிலாம் கட்டி விட்டுருது, விலங்கு போட்டு விட்ருக்காங்க. அல்ல இல்லை. ஆமாம், அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதிக ஆக்கினை அடைவோம் என்று, அது யாக்கோபு 4:1, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. சரிதானே? 3:1. யாருக்கு அதிக ஆக்கினையா? உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு. ஏன் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல? ரத்த பலியை நீ தான் சமக்கணும். இசைக்கல்ல சொன்ன மாதிரி ரத்த பலியை உனக்க கையில் கேட்பேன். அதனால ஏக்கம் விழா வாரியாக தீட்டிடுறது, ஒழிச்சு போகிறதில்ல, முறைச்சி வைக்கிறதில்ல. சரிதானே? அப்புறம் நாங்கள் சொல்லி தரையிலன்னு வேண்டாம், நீங்கள் பிரசங்கம் பண்ண ஒழுங்காக பிரசங்கம் பண்ணாதனாலேயே நாங்களுக்கு பரலோகத்துக்கு வர முடியாமல் போச்சு, இன்னும் நாளைக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுக்கு வழி வரப்படாது இல்லையா? அதனால எல்லாம் சொல்லி தருது. கண்ணை மூடனா தலைகளாக மாறிடும். அடிக்கடி இதை நான் சுட்டி காட்ட ஆவியானவர் ஏவுகிறார். லூக்கா 16:19. ஐஸ்வர்யவான் லாசரு உலகத்தில் வாழ்ந்த சூழ்நிலை தெரியும். கண்ணா மூடின பிறகு நேர தலைகளை இங்கே இருக்கிறது மாதிரி கண்ணா மூடின பிறகு நீங்கள் இருக்க மாட்டியே, நானே இருக்க மாட்டேன். எப்படி இருப்பேன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஓடுகிறோம், தந்த வழியில் போகிறோம், ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்குது அதிகபட்சம். ஆமாம், கர்த்தருக்கா ஓடணுமே செய்கிறோமேன்னு ஒரு தெளிவு இருக்குது. அதனால மனசாட்சியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, என்ன இருந்தாலும் இனி அவருக்கு முன்னே தான் நிற்கணும். இந்த அடக்க ஆராதனை எல்லாம் நடத்தும்போது நிறைய சாட்சியெல்லாம் சொல்லுவாள், கேட்டிருக்கலாம். எங்களுக்கு பண்டு சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம் அந்த ஆள் பில்லாத குடிகாரனாக இருப்பான், வடிகாரனாக இருப்பான், மோசமானவனாக இருப்பான். அங்கே உள்ள டிகேமாரெலாம் சாட்சி சொல்லுவாள், அண்ணன் தங்கமாக்கான், தங்க கம்பியாக காணும். இல்லை இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஓட்டம் வாங்கணுமா இருக்கும். இப்படியெல்லாம் சொல்ல கதையெல்லாம் கேட்டு பிழைச்சி போன ஆளுகளாக நாங்கள். இல்லை இல்லையா? என்ன செய்ய? அது கூட்டத்தில் தலையை குனிச்சு நின்றுக்கிடணும். நீ சிரிச்சவா முடியும்? சிரிச்சவா வழி இல்லை. அடக்காராதையில் எடுத்து சிரிச்ச முடியுமா நமக்கு? அப்படியாக காலங்களை கடத்திக்கிட்டு வந்தோம். இது மாதிரி நிறைய இருக்குது. ஆமாம், நெட்டில் போட ஹோம் கோயிங் சர்வீஸ். எங்கே போகிறாவலாம்? எந்த வீட்டுக்கு போகிறாருன்னு நீ அங்கே போய் பார்த்து தான் தெரியணும். அல்ல இல்லையா? நித்திய வீட்டுக்கு போகிறாரு, பரலோகத்துக்கு போகிறாருன்னு டிவியிலே படம் காட்டியாச்சு. அவர் போனதை தூக்கிட்டு கொண்டு மண்ணில் வச்சுருப்பாவ. இல்லை, இங்கே மண்ணில் இல்லையடா கொண்டு வச்சியே, பரலோகத்துக்கு போனதை காட்டாலையே, அது இல்லையா விஷயம்? அதுக்கு நேரம் இருக்கு நீ. அல்ல இல்லையோ? அது பெரிய இப்படியே உலகத்தை ஏமாத்த சாசை பாருங்க. ரொம்ப போட்டு அதெல்லாம் இவ்வளவு போட்டு விளம்பரப்படுத்தணுமான்னு நான் நினைக்கிறது உண்டு. அல்ல இல்லையா? பரிசுத்தவான்களுக்கெல்லாம் விளம்பரம் இல்லை. கர்த்தர்கள் வாழது பெரிய காரியம், அவங்களுக்கு விளம்பரம் கிடைக்கலையே. அல்ல இல்லையா? வேசுநாதர் 2 கள்ளமாருக்கு நடுவில் விட்டாக சிலுவையில் கொண்டு இருக்கு. மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டான். என்ன விளம்பரம் கிடச்சிருக்கோம்? வேசுநாதருக்கு சாவில் என்ன விளம்பரம்? மலரோலையும் சாவலாகும். நல்ல கதை. மலை போட்ட அவளாகும். பவுலுக்கு தலையை வெட்டியாச்சு, மற்றவனுக்கு யோவானுக்கு தலையை வெட்டி கொண்டு கொடுத்துருக்கு. என்ன வச்சுக்க மவளே, நம்ம தள்ளைகிட்ட கொண்டு கொடுத்தாலாமா? கொள்ளாமா? எப்படி இருந்திருக்கு? பவுல சிரச்சேதம் பண்ணாவ மற்ற பரிசுத்தவான்கள்லாம் இப்படி பெரிய கஷ்டம். ஸோ அதனால் இவ்வளோ விளம்பரம் தேவையான்னு சிந்திக்க வேண்டியிருக்கு. அல்ல இல்லையா? நல்ல சாட்சிகள், அவருடைய அனுபவங்களை கேட்குறதுல நமக்கு ஒரு உற்சாகம் வரலாம். அதை நான் குறை சொல்லலை, இருந்தாலும் சிலது கொஞ்சம் ஓவர் ஆகிட்டோன்னு சந்தேகமாக இருக்குது. அல்ல இல்லையா? அப்படி ஒரு பேட்டர்ன் வந்துடுது. எங்கே போனாங்கன்னு தெரியாது. நான் சொல்லுறது உண்டு, நம்ம சொல்லுற சாட்சியெல்லாம் இதோட முடியும். இந்த ஆளோட சந்தோஷப்படுத்த சாட்சி தானே. பரலோகத்தில் ஒரு சாட்சி அவர் சொல்லணும்னு சொல்லுவார், நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அல்ல இல்லையா? அப்போ ஆண்டவர் சாட்சி சொல்லத்தக்கதான் நீங்கள் வாழ்ந்துவிடு, உங்களுக்கு நல்லது. அவர் தான் ரத்தம் சிந்தினார், அவர் மீட்டு கொண்டார், அவர் தான் உங்களை வழி நடத்துகிற தேவன். அல்ல இல்லையோ? சந்தேகம் இல்லை இல்லையா? சரி, அப்போது கவலை 12:1 பாரமான யாவற்றையும். ஏன்னா அந்த விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு நிறைய பாரங்கள். எல்லாருக்கும் பாரம் இருக்குது. நாங்கள் வானத்தில் இருந்தால் வந்தோம், நாங்கள் உள்ள மனுஷன் மாதிரி இல்லையா? எங்களுக்கு கவலை இல்லையா? பாரம் இல்லையா? எங்களை எல்லாம் போட்டு இறக்கி நெருக்கி போடுவார் ஆண்டவர். ஏன் நெருக்கான்னா, அப்போ தான் நீ மரியாதையாக பரலோகத்தை பிரசங்கம் பண்ணுவான். உனக்கு கொஞ்சம் விசாலம் தந்தேன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், படுத்து உறங்குன்னு பிரசங்கம் பண்ணுவான். ஒன்று நெருக்கணா, வெள்ளம் இல்லாமல் போட்டு காட்டில் போட்டு அழைச்சா சூடாக. அது ஒரு உண்மை தான். ஊழியக்காரில் அப்படி செஞ்சுருக்காரு. நீங்கள் பைபிளில் பார்த்தா தெரியும். எசேக்கியேல்கிட்ட சொன்னார், உன் மனைவியை எடுப்பேன், ஒரே அடிப்பேன், அழாத. கேட்பான்னு ஏன் அழையிலன்னு. நீங்களாம் இப்படி தான், அழுகுக்கு நேரம் கிடைக்காது, ஓட வேண்டிய நேரம் வரும். பார்த்தியா ஊழியக்காரனை அது காக்க. அதனால தான் நீங்கள் 1 Corinthians 4:9 அப்போஸ்தலர் எங்களை மரணத்தில் குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களை தோன்றப்பட பண்ணினார். நாங்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் தேவதூர்களுக்கும் வேடிக்கையானோம், துடைத்துப்படுற அழுக்கை போலானோம்.
ஏன் அப்படி வச்சாரு? அவங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு ரதம் கொடுத்து ஒரு அரண்மனையும் கட்டி கொடுக்க முடியாதா ஆண்டவருக்கு? அதெல்லாம் முடியும். அதெல்லாம் கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, இங்கேயே இருக்கலான்னு நீ பிரசங்கம் பண்ணுவான். அதனால இது தர உன்னை பிடிக்க ரோட்டில் ஓடி விட்டா பரலோகம். பரதேசி பரதேசி. ஆமாம், அது 1 பேதுரு 1:17 பரதேசிகளாய் செஞ்சிருக்கும் காலமளவும். அப்போ நீ ஒன்றை பரதேசியாக வச்சா தானே நீ பரதேசின்னு பிரசங்கம் பண்ணுவா? இல்லை, அதான் அதுக்கு ஏற்பாடு. அதெல்லாம் தேவன் அப்படி தான் வச்சுருக்காரு. ஒரு ஐஸ்வர்யம் வந்துட்டான், நான் நித்திய ஜீவன் அடையணும், என்ன செய்யணும்? கற்பனையை கடைப்பிடி. பழைய ஏற்பாட்டின்படி மோசையின் கற்பனையில் கடைப்பிடிச்சா நித்திய ஜீவன் இருக்குது. ஆனாலும் கேட்குறான், இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டு? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் நித்தியம் உண்டு. பூரணம்னா வேற. பார்த்தியா, நான் தேவகுமாரனாக இருந்தோம், இங்கே மனுஷ அடிமையின் ரூபப்படுத்து மனுஷ சாயலாக இருக்கும். பார்த்தியா, இது மாதிரி உள்ள லெவலுக்கு வந்தியன்னா உனக்கு பூரணம் கிடைக்கும். நான் பூரண அடையுதுன்னு என்ன இப்படி உபத்திரவங்களினாலே குமாரனை பட்டப்பாடுகளினாலே பூரணராக்குறது தேவனுக்கு ஏற்றதாக இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அப்போ சொன்னார், நீ உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று பாவங்களை கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னால் வாழணும். சிலுவைன்னா துன்பம், நீதி நிமித்தம் வருகிற துன்பம். அவன் பார்த்தா பூரணம்னா இதா, நான் மேலும் 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 விருத்தி அடைவாய், வேற போவாய் என்னுள்ள கதையெல்லாம் கேட்டுட்டு பூரணம்னு நெஞ்சா வந்தா வேறு சிலர் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சிலுவை எடுத்துட்டு வா என் பின்னால், நான் எனக்கு சீசரில் மாதிரி என் பின்னால் வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் துக்கத்தோடு போயிட்டான். அப்போ பூரணம்னா என்னது? மண்ணில் வைக்கிய காரியங்கள் எல்லாம் பூரணம் இல்லை பாருங்க. நீங்கள் போட்டுட்டு போகிற காரியம்னா பூரணம் இல்லை பாருங்க. அது பரலோகத்தில் மேன்மை அல்ல. இல்லை, அதான் இந்த இதெல்லாம் தான் பவுல் சொல்லுவார், எனக்கு லாபமாக இருந்த விளைவுகளை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையமாக எண்ணினேன். ஒரு காலத்தில் வாம 28:14 சொல்லியிருக்க காரியம் தான் ஆசீர்வாதம்னு தலையில் வச்சுக்கிட்டு ஆடிட்டு நடந்த ஆளாக்கும். யார்? பவுல். பெரிய படிப்பாளி, பெரிய வசதி உள்ளவன். அதனால தான் அந்த ரோம அரசாங்கம் இவளை அடிமையெல்லாம் வச்சுருந்த காலம். தனக்கு பிரஜைகளுக்கு சமமான சிட்டிசன்ஷிப், பிரஜா உரிமை கொடுத்தாங்கன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது. இப்போ சொல்லாரு, இப்போ தான் எனக்கு குப்பைன்னு தெரியுது. முதல்ல ஆசீர்வாதம்னு தெரிஞ்சது. கண்ணு குருடாவுக்கு முன்ன அந்த கண்ணை குருடாக்கி ஆத்மீக கண்ணை திறந்த பிறகு, ஓ இது குப்பையா, நான் எல்லாம் விட்டேன். நல்ல இல்லையோ புரியுதா உங்களுக்கு? பூரணம்னா என்னன்னு? இது ஒன்றும் பூரணம் கிடையாது, இது பாட்டான். உலகம் பிசாஸ் அப்படி ஏமாற்றி வச்சுருக்கான். ஏமாந்த ஆளுவை அதுக்கு பின்னால் போகிறாங்க. வெளிச்சம் வந்த ஆளுவை எனக்கு கடந்த நாளில் ஒரு மிஷினரி மீட்டில் அந்த அந்த ஸ்தாபனத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவர் சொன்னார், 5 விரலுக்கு 4 விரலுக்கு 5 விரலுக்கா 5 மோதிரம் போட்டுட்டு கையில் பிரேஸ்லெட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று போடுவேன். அவர் சொல்லுவார், ஒவ்வொரு நாள் ஒன்று போடுவேன். நிறைய செயின் போட்டுட்டு சட்டையை திறந்து போட்டு தான் போவேன். ஆனால் எல்லா சூழ்நிலை இருந்து அப்படி தான் நடந்தேன். சிஎஸ்ஐ கோயிலுக்கு போகிறவர் தான் ஆசீர்வாதம்னு நினச்சேன். பிறகு மிஷினரி ஊழியத்தோட இணைய வேண்டி வந்த பிறகு மிஷினரி சூழ்நிலையில் ஃபீல்டில் எல்லாம் போன அப்புறம் தான் இவருக்கு தோணுச்சு, அப்போ ஆண்டவருக்கு வேலை செய்யுது இப்படியா, நம்ம என்னத்தையோ நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு தான் வேதத்தை, ஓஹோ அப்போ பூரணங்கிறது இது இல்லையான்ட்டு எல்லாத்தையும் கலத்தி வீட்டில் கொடுத்தேன். வேணா வச்சுக்க, இல்லைன்னா தூர போடு, எனக்கு வேண்டாம். அல்ல இல்லை, நல்ல வசதியாக தான் இருக்கு. ஆமாம், மிஷினரி ஊழியத்தில் நமக்கு இந்த வெளிப்பாடு வரையில பாருங்கள், இன்னும் மாம்சத்திலேயே கிடக்கிறோம். எங்கே கிடக்கிறோம்? மாம்சத்தில் கிடக்கிறோம். அது ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுன்னா, மாம்சத்துக்கு என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை பார்த்தா 5, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தைய ஜீவனும். எப்படினில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுக்குடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க இந்த எலும்பும் ஜதை தான் வாழ்க்கைன்னு நினச்சவையோ அதையே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதுக்கும் வெள்ளியும் பொண்ணு எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படியே நடப்பாவ. 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள். அப்போ புறம்பான மனுஷன் அழிஞ்சு கொண்டிருக்குது, உள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அது அழியாது, அது சாவை கிடந்து செல்லும் என்கிற சிந்தை கிடையாது. எப்போ சிந்தை வரோன்னா செத்த பிறகு விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. கொள்ளாமா? விண்ணக வாழ்வின் உலகத்தில் சாவு வரைக்கும் விண்ணக வாழ்வை பற்றி யோசனை கிடையாது. இந்த மண்ணில் வச்சணுமே, ஆத்மாவில் போகணுமேன்னு சிந்தையே கிடையாது. செத்த பிறகு பட்டமாக ஒட்டி இருக்குது விண்ணக வாழ்வின். விண்ணக வாழ் அங்கே ஃபோன் பண்ணி சொன்னார், அங்கேருந்து நான் 3 வருஷமாக பரலோகத்தில் இருக்கேன்னு. கள்ளத்தனத்தை பாருங்களா? அல்ல இல்லையா? ஏசுநாதத்தை தவிர ஒருத்தரும் பரலோகத்துக்கே போகலையா? அதிகபட்சம் பரதேசுக்கு போனவெல்லாம் பரிசுத்தவான்கள். அதுவும் 3ஆம் வாரம் பவுல் சொல்லுவார், இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆத்மா பற்றிய சிந்தையே இல்லாத ஆள் எந்த விண்ணகத்துக்கு போச்சு? அல்ல இல்லையா? உலகத்தை அதான் உலகம் அனைத்து மோசம் போகிற பிசாசு, நீ அதில் சிக்காத. சரி, அப்போ மாம்சத்துக்குண்டே நடக்குவிய அதிலே நடந்தால் அழிவாரப்பாவ.
ஆத்மாவை பற்றி அறிவுள்ளவையே இதெல்லாம் தூரம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளான மனுஷனில் பலப்படுவது எப்படி, தேவ சித்தம் செய்வது எப்படி, தேவ ஆவியின் கனிகளை தெரிந்து கொள்வது எப்படி, குணங்களில் வளருவது எப்படி, பரலோக சிந்தை அடைவது எப்படி, இல்லையா அதிலே போயிடுவாவ. மலர் வளைய சிந்தையில் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணினேன். எனக்கு இந்த மலர் வளையம்னு வந்துட்டு, ஏய் உலகத்தில் மலர் வளையம் தர்றான்னு சாத்தான் ஏமாந்து போகாத, ஆண்டவர் ஜீவகரிடம் தர்றாருன்னு. அந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு சிலருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரசங்கத்துக்கு கூப்பிட்ட பிரசங்கார்ட்ட, அந்த பிரசங்கார் அடிக்கடி மலர் வளையம்னு சொல்லுவார், எங்களுக்கு பயமாக இருக்குது. இல்லாமல் 30 வரையும் விசுவாசி கோயில்களில் இப்போ மலர் வளையம்னு கேட்டால் பயமாக இருக்குது. ஏதோ நான் சொல்லி தான் இவங்களுக்கு மலர் வளையம் வச்சு இது மாதிரியும் அப்படியே நடக்கு உலகத்தில். அறிவை பாருங்களாம். ஆமாம், ஒரு இடத்துல எனக்கு மார்க்கு 8:35 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அது இளஞ்சர் தானே இழந்து போவான், தன் ஜீவனை சுவிசேஷத்து நிமித்தம் இழந்து போகிறவன் நித்தியமாய் காத்துக்கொள்வான். உயிரை பாதுகாக்கிறது இயேசுவேன்னு ஓடுற ஆளும் எல்லாம் செத்து போவாங்களாம். பரலோகத்தில் ஆண்டவரோட இருக்கணும்னு போகிறவையே அங்கே போய் உயிரோட இருப்பாங்களாம் ஒரு நாளில். நான் இந்த பிரசங்கத்தை வசனத்தை தந்தார். நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பாஸ்டர் கிடையாது. என்கிட்ட சொன்னார், நீங்கள் எல்லாம் நடத்திட்டு போயிருங்க. முடிஞ்சோடனே வரிசையில் வந்து நின்னா ஜோம் பண்ணதுக்கு, உங்களுக்கு என்னத்துக்கு ஜோம் பண்ணோன்னு கேட்டேன். அந்த சபையில் உள்ள 2 சீனியர் விசுவாசி above 60 எப்படி ஒன்று ஆமாம் ஒன்று above 50, ஒன்று above 60, 2 விசுவாசி சொல்லிச்சு, எங்களுக்கு சாவு பயம், மரண பயம், சமாதானம் இல்லை, கொள்ளாமா கையை காலை உதறது எல்லாம் செய்யுது, இன்னும் சாவு பயம் தீரலை. இதாக்கம் ஜனங்களுக்கு நிலைமை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஒரு உறவினர் இருந்தார்கள். அவங்க நாட்டர் இல்லைன்னா அவிய தான் பிரசங்கம் பண்ணது கோயிலில். டிகமார் கூட பேசுடு, இவளை டிக்கத்து தான் சரி. பிறகு சண்டே ஸ்லாஷ் செக்ரட்டரி எல்லாத்திலும் ஃபயராக இருப்பாவ. ஒரு வியாதி படுக்கையிலேருந்து கொஞ்சம் நியர் டு டெத்துங்கிற மாதிரி. அப்போது எனக்கு ஆளை சொல்லி விட்டாவ. நான் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்தால் புதுசு. அவனை வர சொல்லுங்க பார்க்கணும். நான் போனேன். ஒரு ஸ்டூலு கிடந்து அதில் இருந்தேன். அவிய சொல்லாவ, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆண்டவர்கிட்ட போவேன்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ சாத்தான் சொல்ல, நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய், நரகத்துக்கு தான் போவாய், எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு தூக்கி வாரி போட்டு, நானும் ஊழியத்தில் புதுசு, எனக்கு ஒன்றும் புரியலை. சாவ போகிற நேரம் ஆளுவ சொல்லு கதைகளை கேட்குறீங்களா? அதுவரை எல்லாம் அப்படி இப்பெல்லாம் இருந்த வேலை ஓடியாச்சு. பிறகு பயமாக இருக்குது. பிறகு தான் ஆண்டவர் படித்து தந்தார், தேவ சித்தம் செய்யாதவர்களுக்கு பயம் வருமா. மற்ற 7:21 பிதாவின் சித்தப்படி செய்யாமல் சும்மா இயேசுவேன்னு சொல்லிட்டு நடந்த ஆளுகளுக்கு பயம் வருமா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சரியாக பெற்றுக்கொள்ளாத ஆளுகளுக்கு பயம் வருமா. பயப்படுகிறதுக்கு திரும்பவும் ரோமர் 8 தானே, அது 10:15, ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார அப்போ புத்திர சுவிகார ஆவி பெறாதவர்களுக்கு திரும்பியும் பயம் வருமா. அங்கே இருக்கு இல்லையா அடிமைத்தனத்தின் ஆவி, வேற ஒன்று இருக்குது. இப்படி எல்லாம் ஆண்டவர் சொன்னார். இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் அப்படி இருக்குதுங்களா? இயேசுவை தேவகுமாரன்னு சொன்னால் போகிறோம் அப்படிலாம் கிடையாது. தேவகுமாரன்னு சொன்னால் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும், அவர் சொன்னதே கேட்டு நடக்கணும், அவருக்குள்ளே இருக்கிற ஆவி வேணும். அதான் ரோமர் 8:9. கிறிஸ்துவ ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவ ஆவி வந்தால் நமக்கு என்ன வரணும்? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தையே உங்களிலும் வரணுமா வேண்டாமா? அவருக்கு குணம் வரணுமா வேண்டாமா? வரணும், கண்டிப்பாக வரணும். இந்த ஆவி வந்தால் தான் நமக்கு பரலோக வழிபாடு வரும். 1 கொரிந்தியர் 2:9-10 தேவன் தம்முடையவளுக்கு ஆயத்தம் பண்ணதில் கண்ணு காணல காது கேட்கல, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். சரிதானே? அப்போ பரலோக தரிசனம், பரலோக வழிபாடு, கிறிஸ்துவின் சிந்தை, உலகத்துக்கு எதிராக போகிற சிந்தை, உலகத்துக்கு எதிர். யோவான் 16:9 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சத்தியத்தை நீதியை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துறாரு அவங்கள. 1 கொரிந்தியர் 2:12 நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். 2 ஆவி இருக்கா? உலகத்தின் ஆவி வந்தால் என்ன நடக்கும்? எபேசியர் 2:2 நீங்கள் கீழ்ப்படியாமல் என் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரிவு ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்களா, நடந்து கொண்டு வருகிறீர்களா, பசண்டா பாஸ்டான்னு நீங்கள் போடணும். சரியா? அப்போது அது என்ன ஆவி? நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கம் கீழ்ப்படியாமல் என் பிள்ளையிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரிவு ஆவி, அவர்களுக்குள் நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி தான் நடப்போம், மனசு மாம்சத்துக்கு பிரியமானதான் செய்வோம்.
மற்றவர்களை போல தண்டனைக்குரியவர்களாய் வாழ்ந்தோம். அப்போ உங்களுக்குள்ளே இருக்க ஆவி எந்த ஆவின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அது மாம்சத்துக்கு இழுக்குதா, உலகத்துக்கு இழுக்குதா, பரலோகத்துக்கு இழுக்குதா, ஆத்மாவுக்கு இழுக்குதா, எப்படி போகுது? கையை காலை உதறது பெரிய காரியம் இல்லை. அது நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி. அந்நிய பாஷை பேசுகிறதும் வல்லமாக வந்தால் வரட்டு, எல்லாம் பார்த்து ஆளுதான், ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அனுபவம் வரணுமே, அல்ல இல்லையோ? இது இல்லைன்னா சிக்கல் தான். ஆவி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு தெரியப்படாது, பார்த்துக்கிடணும். எனக்கு போக்கு உலகத்தாரோட கேடா இல்லையா இருக்குது, அப்போ எனக்குள்ளே இருக்கிற உலகத்தின் ஆவி தானே. எனக்கு பரலோக சிந்தையே வரையலை, அப்போ எனக்குள்ளே இருக்கிற உலகத்தின் ஆவி தானே. நீங்களே முடிவெடுத்துக்கணும். அப்படி தான் பார்க்கணும். காவியை கனிகளினால தான் எல்லாத்தையும் அறியணுமா? சரியா? நீங்கள் அது ஏசாயா 3ஆம் அதிகாரம், ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் அந்த சீவம் 16 அந்த வசனம் படிங்க பார்ப்போம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு கேளுங்க. சீயோன் குமாரத்திகள் எப்படி இருக்காவலாம்? அகந்தையாக இருக்காவலாம், கழுத்தை நரைத்து நடக்காவலாம், கண்களால் உருட்டி மரட்டி பார்க்குறாங்களாம், ஒய்யாரமாக நடக்கிறாங்களாம், கால்களில் மணி அடிக்காவலாம் தெரிகிறார்கள். ஆதலால் சியோன் குமாரத்தையும் நான் சொல்லலை, அங்கே இருக்க சொல்லு. முட்டை மானத்தை குலைச்சி போடுவார். வாசிங்க போட்டு. அந்நாளிலே ஆண்டவர் ஆபரணங்களை பட்டியல் போட்டிருக்கு. சிலம்பு, சுட்டி, பிரச்சித்தாக்கு, ஆரம், அஸ்தகடகம், தலைமுக்காடுகள், விசித்திரமானது, சிரபூஷணம், பாதசரம், சுகந்த பரணிகளையும், தாயத்துகளையும், மோதிரங்களையும், மூக்குத்திகளையும், வினோத வஸ்திரங்களையும், சால்வைகளையும், போர்வைகளையும், குப்பிகளையும், கண்ணாடிகளையும், சல்லாக்களையும், குல்லாக்களையும், துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் பொருளாக முட்டையும், ஆடம்பர வஸ்திரங்கள் பதிலாக இரட்டு கச்சையும், அழகுக்கு பதிலாக கருகி போவதிலும் இருக்கும். உன் புருஷர் பட்டயத்தினாலே யுத்தத்திலே பட்டயத்திலே விழுவார்கள், துக்கித்து பலம். அவள் வறுமையாக்கப்பட்ட தரையிலே அவருக்கு இது பிடிக்கல. அல்ல இல்லையா? ஒன்று நான் மண்ணில் படைச்சி உனக்கு என் ஒளிய தந்தேன், நீ சாத்தானுக்கு முன்னால் போய் அதெல்லாம் இழந்துக்கிட்டு இப்போ வேறு மகிமையை போட்டுட்டா வந்திருக்கா. நீ மண்ணில் வைப்பேன், இது மண்ணுக்கு போனோன்னு வச்சாச்சு, ஆத்மாவில் பலப்படணும்னு எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொன்னால் அவருக்கு கோவம் வந்துடுது. பற்றியெல்லாம் சியோன் குமாரத்தினா யாருன்னு தெரியுமா? தேவ பிள்ளைகள். யார்? தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள். தேவ பிள்ளைகளை குறிக்கிற வார்த்தை தான் சியோன்னா தேவ பிரசனை இருக்கிற இடம். அந்த சூழ்நிலையில் பழக்கம் உள்ளவே எப்படி இருக்காவலாம், அது அவருக்கு பிடிக்கலையா? நீங்கள் எப்படி இருக்குதிய? எல்லாம் வேத வசனம் தானே, வரிய கணக்காக அவங்க வீட்டில் இருக்குமே. அது எங்கள் பாதரை சொல்ல இல்லை, உங்கள் பாதரை எப்படி சொல்லுவார்? அல்ல இல்லையா? ஒன்றில் ஆண்டவர் சொன்னால் ஆண்டவர் சொன்னால் கேளு. பாதர் போகிற வழியில் போனால் பாதர் போகிற வழியில் போய் பாதர் போகிற இடத்துக்கு போ. அல்ல இல்லையா? எங்களுக்கு ஆண்டவர் சொன்னால் தானே சொல்ல முடியும். இப்படியெல்லாம் மாம்சத்தில் நடப்பாவ. இவ ஆவியில் பலப்பட மாட்டாவ, ஆத்மாவில் பலப்பட மாட்டாவ, உள்ளான மனுஷனில் பலப்பட மாட்டாவ. பரவு மலர் விளையாந்தான். அல்ல இல்லையா? வழி இல்லை இல்லையா? அப்போ மலர் விளையான்னு சொன்னோன்னா ஆளுகளுக்கு பயம். ஐயோ பயமாக இருக்குது. அல்ல அப்படி பூசி மழுவி உங்களை கஷ்டப்படுத்தாமல் கொண்டு போகணும். என்ன கஷ்டப்படுத்தாட்டாலும் நீங்கள் இல்லையா, நாங்கள் எத்தனை அடக்காரெல்லாம் நிற்கும்போது நீங்கள் இவைய கிடந்து அழுது நாங்கள் பார்த்துட்டு நிற்கணும். எங்களுக்கு அளவழி இல்லை. அல்ல இல்லையா? எல்லா சூழ்நிலையிலும் பல்ல கடிச்சிட்டு அப்படியே நிற்கணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அழுவாவ. அவங்களுக்கு முன்னே பாட்டம் பாடிக்கிட்டு அசையாமல் நிற்கணும். அல்ல இல்லையா? ஆமாம், எங்களுக்கு அள முடியும். வசனம் வாசிக்கணும், ஒன்றும் காட்டப்படாது. நாங்களும் மனுஷர்கள் தான் பாருங்கள், இரும்பொண்ணும் கிடையாது. எங்களுக்கும் உணர்ச்சி எல்லாம் உண்டு, மக்களுங்குட்டியெல்லாம் எங்களுக்கும் உண்டு. அந்த சூழ்நிலையில் நாங்கள் அசைய முடியாது. ஏன்னா இப்போ கர்த்தருடைய ஆசாரியை நான் நிற்கிறேன். இல்லை இல்லையா? நாங்கள் கம்பீரமாக நின்று கடமையை செஞ்சுட்டு போனோம். இதெல்லாம் பார்க்கறதுனால இல்லையா முன்கூட்டி சொல்லுது, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, நாள் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு இப்போமே பரலோகத்தை தேடு, உள்ளான மனசில் பலப்படு. யாருக்கு மனசில் ஆகுது? அப்படியே போகப்படாது, விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், வசனத்துக்கு ஏற்ப இருக்கணும். இல்லைன்னா நான் கூட்டத்துக்கு போனேன், வந்தேன், கையடித்தேன், அதெல்லாம் கேட்கல. நான் சொன்னதை கேட்டியான்னு கேட்பார். அல்ல இல்லையா? நான் எழுதி தந்தபடி நடக்க ஏன் நடக்கலைன்னு கேட்பார். அது மத்தேயு 11:28. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஏசு சொல்லுவார், நானே தாழ்மையாக இருக்கேன். மனுஷ சாயலாய் இங்கே மாட்டுத்தொழுவில் அடிமையின் ரூபம் எடுத்து 2 கள்ளமாருக்கு நடுவில் சிலுவையில் தொங்கி செத்துருக்கேன்.
அப்போ இவ்வளவு தாழ்மையை காட்டி தந்த பிறகு இதை உனக்கு படிக்க முடியாதா? படிக்க மாட்டியா? என்னோட மிஞ்சின பரிசுத்தமான கேட்பாரா? கேட்க மாட்டாரா? யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியா எடுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். கேட்பாரா? ஏசப்பா டேடின்னு எல்லாம் சொல்லுது இல்லையா? எந்த முறையில் ஏசு உங்களுக்கு அப்பன் சொல்லுங்க கேட்கட்டேண்ணா. நான் நிறைய சூழ்நிலையில் போனோம். அவரை சொல்லணும்னா அவருக்கு வார்த்தைகளும் அவருக்கு குணங்களும் அவருக்கு நடப்புகளையும் கொஞ்சமாவது இருக்காண்டாமா. இப்போ 100க்கு 100 இப்போ ஆவே இல்லை. ஒரு சம்மந்தம் அது வடக்குன்னா இது தெற்கு சொல்லு. அது உயிரே தயிர் டேடி மம்மி பாட்டு எழுத லட்சணத்தை பார்க்க இல்லையா? பெரிய பரிசுத்தவான்களே பாட்டு அப்படி எழுத துணியே இல்லை அல்ல இல்லையா? அவங்க எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்தாவ அந்த மாதிரி எல்லாம் வார்த்தை போட்டு கவிய துணி வரையில பயபக்தியான வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. பழைய பாட்டுகளை பாருக்க தெரியும் அல்ல இல்லையா? இந்த ஒருத்த பைசாய்க்கு உதவாது. எழுத்து மட்டும் உயிரே 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 ஓ ஆமாம் ஆமாம் நம்முடைய மட்டியில் தலை சாய்க்கணும் என்னெல்லாம் எழுதி தள்ளு. அவ ஒத்த வார்த்தை கேட்கப்படாதா? அவர் நடந்தபடியே தானே நடக்கணும். 1 யோவான் 2:6 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடையில் நடந்து வடையில் மாதிரி வச்சார். எத்தனை வருஷம் கோயிலுக்கு போறிய? இந்த இயேசு நாமத்தை எத்தனை வருஷம் கொண்டு போறிய? கம்பேர் பண்ணி இப்போவே பார்த்து திருந்திக்கிடணும் அல்ல இல்லையா? ஆமாம், எனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. போகிறா அங்கே போய் நாங்கள் அப்படி பாடணும்னா தெரியாது ஒன்று, நான் அறியேன் உங்களை அல்ல இல்லையா? இத்தனை வருஷம் பைபிள் கையில் இருக்கு. இது ரொம்ப சிக்கலாக போயிட்டுருக்கு கிறிஸ்தவ மார்க்கம். நீ அப்படி போவாது. இப்போமே ஆண்டவர் தந்திருக்கிற மாதிரியிலே நடக்கணும். அதை வெளிப்படுத்தல் 2:9 அங்கே ஒரு சொல்லுது, அவர்கள் யூதராக இராமல் சாத்தான் அந்த வசனத்தைப்படி 2:9 உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் இருந்தும் தரித்திரத்தையும் தங்களை யூதர்கள் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டத்தாராக இருக்கிற செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். நீ நல்ல கவனிங்க. இந்த யூதர்கள் சொன்னால் தேவ பிள்ளைகள், தேவ பழைய ஏற்பாட்டு அடிப்படையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களை குறிக்கிற ஒரு பொதுப்படையான வார்த்தை. அது நமக்கு தெரியும். நியாய பிரமாணம் பெற்றவர்கள் ஆபிரகாமின் வம்சம் தேவனால் அழைக்கப்பட்டது. அவங்க தங்கள் யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள்னு சொன்னாலும் அவர்கள் தேவ பிள்ளைகள் அல்ல, சாத்தானுடைய கூட்டத்தார். அந்த வார்த்தையை பார்த்தியா? இன்னைக்கும் இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கையில் போகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாவா இல்லையா? அது யோவான் 8:44 இயேசு சொன்னார், யூதரில் பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய இச்சையின்படி செய்கிறீர்கள், என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அப்போ இயேசுவை கொலை செய்ய யூதருடைய கொள்கையில் பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் இருக்காவே இல்லையா? அவையெல்லாம் சாத்தான் கூட்டமாகும் எழுதியிருக்கு. இயேசு சொன்னால் அந்த வசனத்தில் போ, அப்போஸ்தலர் காட்டுனா அந்த மாதிரியில் போ, தூய ஆவியானவர் இருக்குன்னா அந்த ஆவியின் கனிகள் கறப்பனாடா. இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வேறு, உங்களுக்கு இருந்த ஆவி வேறையா? அப்போஸ்தலர்ல வழி நடத்தின ஆவியும் எழுதின ஆவியும் வேற, இவருடைய பிரசங்க இருக்க வழி நடத்தல ஆவி வேறையா? சொல்லுங்க. ஆமாம், அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. 2 கொரிந்தியர் 11:3 என்ன சொல்லுது? ஏவாளை வஞ்சித்த பிசாசு உங்களையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று கெடுக்குமா என்று பயந்திருக்கிறேன். அது என்ன விளக்கம் என்னது? அது இன்னொரு இயேசு. 2 கொரிந்தியர் 3:11 ஆகிலும் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது சனுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நான் பிரசங்கியாத வேறொரு இயேசுவையும் பிரசங்கித்தானால் அல்லது பெற்றிராத அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபார சுவிசேஷத்துக்கு விரோதமான வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றிரலானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றிரலானால் சரி போதும். இப்போ பார்த்துடுங்க. என்னது? வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி சொல்லியிருக்கா? இப்போ அதுதானே நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பைபிளில் இருக்க இயேசுக்கும் இப்போ பேசப்படுகிற இயேசுக்கும் சம்மந்தம் உண்டா? அன்னைக்கு இருந்த சொன்ன சுவிசேஷத்துக்கு அன்னைக்கு இருக்கு 2ஆம் முறைக்கு சம்மந்தம் உண்டா? எல்லா இடத்துலையும் சிலுவை இருக்குது, கோபுரம் இருக்குது, ரத்தம் இருக்குது, பைபிள் இருக்குது. இல்லை உள்ள பேயக்குடி இருக்குது. சமயம் வரும்போது தான் தெரியுது பேய் ஆடுது. இப்போ ஜோம் பண்ணணுன்னா ஓலைக்கடுவு பிரசங்க அரட்டா போனோம் இல்லையா? நாங்கள் பார்க்க தான் சொல்லுவோம், யாரையும் குறை சொல்ல விரும்பல. இதை படிங்கன்னு சொல்லுறோம். இதை படிப்பிக்க தானே இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வச்சுருக்காரு. எப்படியாவது படிங்க, படித்து வாழ்க்கையில் மாற்றம் வளர்ச்சி இடம் கொடுங்கள். இயேசு வரும்போது எந்த லட்சணத்தில் போகிறது? அது எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்குன்ட்டு முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை தூக்கப்படுத்துற. அப்போ மீட்கப்படுற நாளுக்குன்னு ஒரு பரிசுத்தாவி இருக்குது. அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால தான் நம்ம மீட்க முடியும். அது ஒரு பவர் வேணாம் இல்லையா?
பவர் வேணாம். அந்த பவர் தான் மீட்கும். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்குப்பாய் மறுரூபப்படுத்துவார். எழுதியிருக்கா? அப்போ அந்த வல்லமையினால தான் மறுரூபம் உண்டாக முடியும். சந்தேகம் இருக்கா? இருக்கா வல்லமை? இப்போமே ஒரு மறுரூபம் நமக்குள்ளே உண்டாகணுமா? அது உண்டாக்குது ஆவியில். அது எபேசியர் 3:16 ஆகிலும் இல்லைம்மா, எபேசியர் 3 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுவோம் விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்கள் வாசமாக இருக்கும். சரி, போதும் அது நிறைய இருக்குது. ஆவியினாலே உள்ளான மனுஷன். அப்போ பரிசுத்தாவி வந்தால் தான், பரிசுத்தாவி தான் உள்ளான மனுஷனில் கிறிஸ்துவுக்கிட்ட சாயலை உருவாக்குறது, தன்மையை உருவாக்குறது. அதில் வளரணும். இந்த அனுபவம் நடந்துட்டு இருந்தால் தான் நம்ம இந்த மீட்கப்படும் அந்த சூழ்நிலையில் நாம் மீட்கப்பட முடியும். இல்லையா? புரியுதா? அப்போ நீங்கள் யோவான் 4:5-6 அந்த பிரசங்கி மாதிரி பற்றி அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் செவி கொடுக்கும். அதில் போயிரு ஒரு கூட்டம். இப்போ தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான். ஒரு சின்ன கூட்டம் அதை கேட்டு கீழ்ப்படித்து நடக்கும். இல்லையா? அந்த கூட்டத்தில் நீங்கள் இருப்பீங்களாங்கிறதாக எங்களுடைய எதிர்பார்ப்பு. இல்லை எல்லாம் இப்போ உலகம் எல்லாம் போட்டு இப்போ மரம் அடித்த முடியுமான்னு தெரியலை. ஏன்னா வேறு ஆளுவ மலிஞ்சாச்சு இல்லையா? அவைய முன்னணியில் போகும்போது பிரசங்கியார் நீர் மட்டும்தான் இப்படி சொல்லுகிறார். 100% வேற சொன்னால் இப்போ என்ன செய்யுது? பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது கிடையாது. பாருங்க, பயப்படாதே சிறுமந்தை. என்ன மந்தை? இடுக்கமான வாசலில் சிலர் பிரவேசி. ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமா நெருக்கமா சிலர். இந்த உலகத்தில் டெமோக்ரஸி மாதிரி நிறைய பேர் ஓட்டு போட்டோம் பாஸாக மாதிரி உள்ள சிஸ்டம் பரலோகத்துக்கு கிடையாது. இல்லையா? அது கொஞ்சமாக நிறைய அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதில் போகிற விதம் அதில் போக முடியும். இதை பார்த்து உங்களை ஏமாந்திரப்படாது. நிறைய பேர் அப்படி போகிறவ. யோவான் 12:48 ஆண்டவர் சொன்னார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை புறக்கணிக்கிறது ஒன்று இருக்கிறது, அவர்களை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும். சொல்லியிருக்கா? இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்க்கப்படாது, இந்த வார்த்தைகள் நியாயம் தீர்க்கப்படாது. இந்த நாளிலே நாம் மனந்திரும்பணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இதற்கெல்லாம் தப்பி எனக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நீங்கள் பாத்திரவான்களாக நிற்கும்படி ஜெபம் பண்ணி விழிச்சிருங்க. அப்புறம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நான் வரப்போகிறேன், ரெடியாக இருங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அம்மா நிறைய பேசியாச்சுல்ல, இப்போ நீங்கள் பேசுங்க. என்ன சொல்ல போறீங்கன்னு அதோ வந்திருக்கிறார் ஆண்டவர். வலது பக்கத்தில் நிற்கிறார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்பதற்காக நிற்கிறார். சரிதானே? கேட்ட பிறகு தானே அடுத்த காரியம் செய்யணும். தலையை தாழ்த்து. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அன்போந்த நாளும் பெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் பெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தன் பின்னவர் சாயல் அடைவே. பின்னவர் சாயல் அடைவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. பூமியின் கோடாரம் என்றும் பல்லவினமே அழிந்திடுமே. பூமியின் கோடாரம் என்றும் பல்லவினமே அழிந்திடுமே. கைவேலை இல்லாத பம்மீடு கண்டடைந்து பாண்டிடுவே. கண்டடைந்து பாண்டிடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும்
திருமே சோரமுள்ள மனிதன் சோதனை மெல்ல நடை சோரமுள்ள மனிதன் சோதனை நடையே ஆட்டி தேத்திடும் தேற்றரவாளோ ஆண்டவர் என்னோடிருப்பார் ஆண்டவர் என்னோடிருப்பார் தேவசாய ஆகம் மாறி தேவனோடிருப்பார் தேவனோடிருப்பார் ஆவியின் சாரந்தான் ஆயத்தமா சேர்ந்திடவே ஆவியின் சாரந்தான் ஆயத்தமா சேர்ந்திடவே ஜீவனே என்னது கிறிஸ்தேசு சாவு எனக்கு ஆதாயமே சாவு எனக்கு ஆதாயமே தேவசாய ஆகம் மாறி தேவனோடிருப்பி நானும் தேவனோடிருப்பி காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல அறந்தழும்பி காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல அறந்தழும்பி ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே ஜீவ கிரீடம் பெற்றிடுவே தேவசாய ஆகம் மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே மூன்றில் ஒன்றாய் சொல்லிப்பவரை முகம் முகமா தரிசித்திட மூன்றில் ஒன்றாய் சொல்லிப்பவரை முகம் முகமாய் தரிசித்திட வாஞ்சையாய் தவிக்கும் என்னவெள்ளம் வாரும் என்று கூப்பிடுரே வாரும் என்று கூப்பிடுரே தேவசாய ஆகம் மாறே தேவனோ திருப்பே காணும் தேவனோ உன்னத சீயோன் மலைமே என்னதருமை இயேசுவுடன் உன்னத சீயோன் மலைமே என்னதருமை இயேசுவுடன் ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தேனா ஜீவிப்பேரை நீடோழியா ஜீவிப்பேரை நீடோழியா தேவசாய ஆக மாறே தேவனோ